காய்ஸ், எங்க சூறாவளி அக்கா வர்ஷினிய எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எங்க சூறாவளி அக்காவை எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. பட் வர்ஷினி அக்கா, நீங்க எதுக்கு நேத்து ரோஸ் பண்ண சொன்னா சௌந்தர்யாவா நாய் கூட எல்லாம் கம்பேர் பண்ணீங்க? தப்பு தானே? அதான் வந்து கர்மா. கர்மா பாங்க, இட்ஸ் பூமராங். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க இன்னுமா வீட்டுல இருக்கீங்க சௌந்தர்யா, நீங்க இன்னுமா வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு நீங்க இப்ப பாருங்க, உங்களை எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. இதான் வந்து கர்மா. கர்மா இன்னொரு விஷயத்த விளையாடி இருக்கு. சாஞ்சனா என்ன சொன்னாங்க? ரோஸ் பண்ண சொன்னா சௌந்தர்யா பட்டு, சௌந்தர்யா நீங்க அழுதா எனக்கு ஒரு சிரிப்பா வருது சௌந்தர்யா அப்படின்றாங்க. நேத்து பாருங்க, நீங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்க, அப்படி எப்படி தேம்பி தேம்பி அழுதீங்க. இதான் வந்து கர்மா. கர்மா இசை பூமரேங். விட்டு திருப்பி நம்மளுக்கு வந்து அடிக்கும். இப்படிதான் வந்து நம்மள யாரும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, பதிலுக்கு நம்மளே வந்து அடிக்கும். பாருங்க வர்ஷினி அக்கா, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ரயன் போயிருக்கலாம், இல்ல வேற யாராவது போயிருக்கலாம். அக்கா இப்பதான் நீங்க ஏதோ பேச ஆரம்பிச்சீங்க. பட் சொல்லுங்க, உங்களுக்கு நான் சூறாவளின்னு பேர் வச்சேன், அப்படி வச்சோம் எவிக்ஷன் ஆயிட்டா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வெளியில வந்துட்டீங்க, கலக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணப்பட்ட யாரா இருப்பதா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கைஸ். விஷால தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டாங்க. முத்து கூட ரெண்டாவது தான், ஃபர்ஸ்ட் விஷால் தான் வந்து சூப்பர் கண்டென்ட் கொடுத்துட்டு வராருல்ல, செம கண்டென்ட் கொடுத்துட்டு வராரு. அதனால வந்து விஷால வந்து சேவ் பண்ணிட்டாங்க. விஷால் அண்ட் தர்ஷிகா அந்த கண்டென்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ விஷால் எதுக்கு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாங்க தெரியல, அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா தனியா விஐபியா. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ரெண்டா சேவ் பண்ணாங்க. விஷாலுக்கு வந்து விஐபி, அதனால தனியா அவர் வந்து சேவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் யாரு சேவ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா முத்து அண்ட் அருண். இந்த சேவ்லாம் பாத்தீங்க, இப்ப யாரு பாத்தீங்கன்னா முத்துக்கும் அருணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து ஒத்து போகாது. இதுக்கப்புறம் முத்துக்கே தெரியாது அருண் தான் வந்து அவருடைய எதிரி அப்படின்றது. அவர் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தான் அவருடைய காம்படிஷனா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அருண் நினைச்சிட்டு இருக்காரு முத்து தான் அவருக்கு ஈக்குவலா, டபுக்கு டப்பா டே டப்பா அப்படின்லாம் சொல்லியிருந்தா பாத்தீங்கன்னா அருண். அதனால வந்து அருண் முத்து ரெண்டு பேரையும் ஒன்னா அழகா வந்து சேவ் பண்ணிட்டாங்க. மூணாவதா சேவ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அதேதான், ரெண்டு எதிரிகள் சாஞ்சனா அண்ட் சௌந்தர்யா. இவங்க ரெண்டு பேரும் வந்து அழகா சேவ் பண்ணிட்டாங்க. இந்த ஜாம் பாட்டலுக்கு அவங்க சொன்னதுக்கு, இவங்க அவங்கள கலைச்சது, ரெண்டு பேரும் அழுதுக்கு ஈக்குவலா அப்படியே வந்து சேவ் பண்ணி விட்டாங்க. சாஞ்சனாக்கும் சௌந்தர்யாக்கும் என்ன கேட்டா இதுக்கப்புறம் வந்து ஆகாது. ஏன்னா ரோஸ் பண்ண சொன்னா சாஞ்சனாவை பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பேசி சௌந்தர்யாவை அழுவ வச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் சாஞ்சனா அழுதுட்டாங்க. சரிங்களா, இதுதான் வந்து பூமராங். ஓகே, கர்மா இஸ் பூமராங். ஆல்ரைட். அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா அண்ட் ஜாக்லின். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெருசா பிரச்சனை எல்லாம் கிடையாது. பட் இவங்களும் சேவ் பண்ணக்கூடியவர்கள் தான். ஆனா பவித்ரா ஐ திங்க் ஷீஸ் இன் டேஞ்சர் ஜோன். அவங்க எப்படி வந்து டேஞ்சர் ஜோன் ஹாட் சீட்ல வராம எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பவித்ராவையும் ஜாக்லினும் சேவ் பண்ணிட்டாங்க. ஜாக்லின், நீங்க எல்லா வாரமும் வந்துடுறீங்க. ஜாக்லின் எல்லா வந்துருமே வந்து நாமினேஷன்ல வந்துடுறீங்க. ஆல்ரைட். நெக்ஸ்ட் யார் பாத்தீங்கன்னா தலைவர் ராணவ். அவனை தனியா வச்சு வந்து சேவ் பண்ணிட்டாங்க. ராணவ் யூ ஆர் சேவ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாரு. தலைவன் வந்து பாத்தீங்கன்னா அவனெல்லாம் நாமினேட் பண்ணிட்டீங்களாப்பா, என்னப்பா ராணவ போய் நாமினேட் என்ன மாதிரி பிளேயர். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹாட் சீட்ல இருக்கிறவங்க தான் வந்து டேஞ்சரான, ரொம்ப லோ ஓட்டிங் வாங்கினவங்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 4 பேரு: ரயன், ஆனந்தி, தர்ஷிகா, அடுத்தது வர்ஷினி. ஓகே, ஸோ தர்ஷிகா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் மோசமா இருக்கு. ஓகே, அவங்க ஜஸ்ட் அவங்க வந்து விஷால் கூட ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுதான் வந்து போயிட்டு இருக்கு. ரைன் வந்து நேத்து இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கான், சனிக்கிழமை. அண்ட் ஆனந்தி அவங்க இதுனா நல்லா பேசிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு 10 நாளா அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க, அமைதியாயிட்டாங்க. என்னன்னே தெரியல, கண்ணுக்கே தெரியல, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. வர்ஷினி எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நாமினேஷன் பண்றாங்கன்னா அவங்க இருந்தும் ஒண்ணுதான், எல்லாரையும் ஒண்ணுதான் போல இருக்கு. ஆனா சூறாவளி அக்கா அவங்க நினைச்சா சூறாவளி வரும், நினைக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு நாயோட வந்து கம்பேர் பண்ணிட்டாங்க. நாயும் சௌந்தர்யாவும் ஒன்னே, நீ ஒண்ணுமா இருக்கிற அப்படின்ட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வர்ஷினக்கா உங்களை எவிக்ஷன் பண்ணிட்டாங்களே, உங்களை எவிக்ஷன் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆல்ரைட். ஆனா நீங்க இப்போ வந்து ஸ்டேஜ்ல வந்துட்டு நீங்க வந்து மறுபடியும் வந்து எப்படி பேச போறீங்க? தர்ஷிகா மாதிரி பேச போறீங்களா, இல்ல சுனிதா மாதிரி டீசெண்டா அழகா சொல்லிட்டு போக போறீங்களா என்னன்னு தெரியல. ஆவலாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆல்ரைட். பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் ஆகும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் ஆகும்னாங்க. சாஞ்சனா எவிக்ஷன் ஆக போறாங்க, அப்புறம் வர்ஷினி எவிக்ஷன் ஆக போறாங்க, அப்புறம் அப்படின்னாங்க. அப்புறமா வர்ஷினி கிடையாது, ரயன் எவிக்ஷன் ஆக போறான். 3 எவிக்ஷன், ஏன்னா வைல்ட் கார்டு உள்ள வராங்க அப்படி சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எவிக்ஷன் தான். எனக்கு என்ன தெரியல, எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. நாள் ஆவாவா பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்து இருந்துட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 எவிக்ஷன், 5 பேரா வெளியே அனுப்ப போறாங்க உங்களுக்கு. 5 பேர் போங்க எல்லாரும் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருக்கு காட்டப்படுவாரு சீட்டு மாதிரி. 1 2 3 4 5 மொத்த பேரும் வெளியே அப்படின்ட்டு கடைசியா ஒருத்தர் வச்சுட்டு அவருக்கு கப்பு கொடுக்க போறாங்க நினைக்கிறேன். அதான் நடக்க போகுது. இல்ல ஆர்ன வந்து ரெடியா இருக்காரு, நான் உள்ள வரப்போறேன், வைல்ட் கார்டு உள்ள வரப்போறேன். எப்பா இவங்க இருக்கிறவங்களே அனுப்ப மாட்டாங்கப்பா, 2 வாரத்துக்கு ஒருத்தர் அனுப்புறாங்கப்பா, நீ வேற இருப்பா, நீ வெயிட் பண்ணுப்பா.
இவரை வேற ஆர்னவ் வந்து ரெடியா இருக்காம இருக்கு. உள்ள வந்து அவன் என்னத்த பண்ண மாதிரி தெரியல, ரவியை விட்டுட்டாங்க, சுனிதா விட்டாங்க, அர்ணவ் ஆமா ரொம்ப பெரிய பிளேயர் அர்ணவ். ஆமா அவர் வெளியில போயிட்டு தான் டேய் ஜால்ராஸ்ன்னு சொல்லிட்டு போனார்ல, அவர் வந்து உள்ள வர போறான்னு தெரியல. ஏன்னா வந்தானா பெரிய கேம் சேஞ்ச்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ப்ரிப்பேரா இருக்கார் போல இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் வர்ஷினி இஸ் எவெக்டட். ஆல்ரைட், ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டஸ். ஸோ பார்ப்போம் அடுத்தது நம்ம அருணுக்கும் இவருக்கும் முத்துக்கும் நம்ம நடுவில் டபக்குடபா ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ நம்ம வெயிட் பண்ணி நான் ஃபுல் எபிசோட் பார்த்து நான் உங்களுக்கு ரியாக்ட் பண்றேன். ஆல்ரைட், ஸோ என்னோட சேனல் ராஜா வெங்கட், அது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல உங்களை எல்லாரும் மீட் பண்றது. பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா வெங்கட்.